நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான், 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதனுடைய ஓம் குரு பேரமே நற்பரு 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 ஓம் காஞ்சி சாந்தரு தன்மையோ தெரிவித்த என் ஆத்மா மகா காலி வருங்க. ஓம் காளிதாசாய விப்ளகே மசான வாசுந்தர் தன்னோ அவர் பெரிய எந்த ஒரு பலன்கள் சொல்கிறது அதோட பொதுவான பலன்கள் முன்னாடி சொல்லிட்டு தான் அப்புறமா வழக்கமாக 12 ராசிக்கு உள்ள பலனை சொல்கிறது. அது தின பலனாக இருந்தாலும் வார பலனாக இருந்தாலும் மாத பலனாலும் வருஷ பலனாக. இப்போ அந்த வகையில் உங்களுக்கு கிரகங்களுடைய நிலவரத்தை இப்போ பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், கடகத்தில் சந்திரன் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க, கன்னியில் கேதுவும் சுக்கரனும் இருக்காங்க, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்காரு, மீனத்தில் ராகு இருக்காங்க. இதுதான் இப்போ உள்ள கிரகங்களுடைய நிலவரம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். பெரும்பாலும் இப்போ குரு சுக்கரோட வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். இவர் சுபகரங்கள் இல்லையா, எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேறும், தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றுலா கேளிக்கை அப்படின்லாம் போயிட்டு வருவீங்க. எல்லாருக்குமே பொதுவான பலன் தான், போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி செவ்வாயுடைய பலன் பார்க்கும்போது அவர் மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கும்போது கல்விகள், குழந்தைகள் வகையில் பெரியவங்களை கல்வி, இந்த தொழிற்கல்வி, அதாவது இந்த சாதாரண கல்வியோட தொழிற்கல்வியில் பிரபலமாவீங்க. அந்த தொழிற்கல்வியில் இன்னும் விஸ்தரிப்பு செய்யப்படும். புதிய கல்விகள் சொல்கிறேன், அது மாதிரி புதிய தொழிற்கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்கிறீங்க, அதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் பூமி லாபங்கள் எதிர்பாராத வகையில் ஏற்றமாக இருக்கும். பூமி விலைக்கு விற்கிறோம், நினைக்கிறவங்க நல்ல விலைக்கு விற்கலாம். இது மாதிரிலாம் உள்ள சூழ்நிலையாக இருக்குது. அது இல்லாமல் சந்திரன் நல்லா ஒரு சுயமாக ஆட்சி பெற்றனால பெண்கள் கை ஓங்கியிருக்கும், அவங்களோட முன்னேற்றம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்க மேலே அவங்களுக்கே கவனம் வேணும். ஜெகதேப ஜாகிரதை வரணும். இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லாம இருக்கிறனால அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இது இல்லாமல் குருவார்கள் எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் உள்ளவங்க முன்னேற்றம் அடைவாங்க. பொதுமக்களுக்கு எல்லாருமே ஏற்றமாக இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 12 ராசிகள் பலன் சொல்ல போகிறேன். இது பொது பலன் தான். அந்த ராசிகள் பலன் சொல்லும்போது நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். சுய ஜாதகத்தை நீங்கள் எனக்கு அனுப்பினால், வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் கீழே இருக்குது, அதில் பார்த்துங்க. சுய ஜாதகம் அனுப்பினா கண்டிப்பாக நான் கரெக்டாக சொல்ல முடியும். அதில் தான் உங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும். இது பொதுவான பலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 12 ராசிகளோட பலனை பார்க்கணும். அன்பனேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்லுவார். அந்த வகையில் இப்போ கும்பராசிக்கு சொல்ல போகிறேன். கும்பராசியில் பார்க்கும்போது உங்கள் ராசியிலே தான் சனி இருக்கார், இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கார். சந்தோஷமாக இருங்க, கவலைப்பட வேணாம். அப்போது 2 ராகு 8 கேது இருக்காங்க, அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. குருவும் அர்த்தாசிரம குருவாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணலாம், ஏது தான் பண்ணலாம், நம்மளுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. அப்போ எதுக்கு சாமி, தெய்வம் இருக்குது, இறை வழிபாடு இருக்குது, தான தர்மங்கள் இருக்குது, அதுதானே சொல்லிட்டு வரோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் தீவிரமாக கடைபிடிக்கணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லையா, அந்த பரிகாரங்களை அதிகப்படுத்திக்கணும், இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். ஏன் தினசரி கோயிலுக்கு போனால் அவங்க வேணான்னு சொல்கிறாங்களா யாராச்சும்? இல்லையே, தினசரி கோயிலுக்கு போகலாமே. வாரத்தில் செவ்வாய் வெள்ளி தான் போகணும், சனிக்கிழமை தான் போகணும், பெருமாளை வழிபடணும், இந்த கிழமை தான் அந்த தெய்வத்தை பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பரிகாரத்துக்கு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்க வழியே தினசரி கோயிலுக்கு போகலாம். இந்த விஷயத்தை முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உள்ள காலகட்டங்கள் நீங்கள் தினசரி தெய்வ வழிபாடு செஞ்சால் தான் உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது தினசரி கோயில் போயிட்டு வாங்க, எந்நேரமும் நினச்சிட்டு வாங்க. 24/7 தெய்வத்தை வழிபடுங்க. தூங்க நேரம் மட்டும் விட்டுடுங்க. மற்ற நேரத்தில் எல்லாம் தெய்வத்தை நிரசிந்து உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ தெய்வம் இல்லை சொல்லிகிட்டே வாங்க. தோட தான். எப்பயுமே ஒரு மந்திர சித்தி ஆகுதுன்னா என்ன சொல்கிறோம், 1,08 ஜபிச்சா சித்தி ஆகுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது அதனால் ஏற்படுது, தொடர்ந்து ஜபிக்கிறனால அந்த மாதிரி தொடர்ந்து மனசில் நீங்கள் வேண்டிட்டு வாங்க. இப்போ உள்ள காலகட்டம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கும்பராசியில் பிறந்தவங்க தொடர்ந்து இறை நாமக்களை வழிபட்டுவாங்க, அவங்க பிடிச்ச தெய்வத்தை வழிபட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க, விளக்கு போட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, வசதி வாய்ப்புகள் தான் அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி எது வேணாலும் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், கொடுக்க பிரச்சனை வரப்போகுது. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய தேதி, நான் இந்த தேதியில் கண்டிப்பாக கொடுத்துன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அப்படி சொல்லுங்கள். மற்றவங்க யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக கூட அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. முதல்ல மனசில் பிரச்சனை வரக்கூடாது. ஜாமீன் கைது போடாதீங்க, யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் நிற்கிறேன் உனக்கு அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி இருக்கனால சொல்லாதீர்கள். இது இல்லாமல் உங்களுக்கு கூட நட்பில் பழகிறவங்க, உறவு பழகிறவங்களையே உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது,
அப்போது ஜாகிரதையாக இருந்துங்க. முன்னெச்சரிக்கையாக இருந்து தான் சொல்லப்படுது. ஜோதிடம் முடிஞ்சது வழிகாட்டி தான். அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் கேட்டு நடந்துங்க. இது மாதிரி பார்த்துங்க. அது இல்லாமல் கோபம் வந்து அதை தணிச்சிருங்க. அதனால் ஆறுவது சினம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சினம் கூடக்கூடாது. அந்த கோபத்தை வந்து குறைச்சிட்டாலே நம்ம எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துடும். நல்ல அறிவு கிடைக்கும், சிந்தனை கிடைக்கும், தெளிவு பிறக்கும். கண்டிப்பாக அதில் நல்லது தான் நடக்க போகுது. அப்போ கும்பராசிக்கு வந்தவங்களுக்கு கனவு மணிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும், குடும்பத்தாரும் விட்டு கொடுத்து போகணும். எல்லோரும் குடும்பமே ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழல் தான் இப்போ இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஒருத்தருக்கு தேவையான பிடிச்சது வாங்கி கொடுங்க. ஒற்றுமையாக கோயில் போயிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக குரூப்பாக போகும்போது எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் பக்கத்தில் நிற்பீங்க. அதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அப்போ கும்பராசிக்காரன் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கிரகங்கள் சூழ்நிலை சரியினால அதில் கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் கவனமாக இருங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வீண் பழி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. கூப்பிட்டாங்கன்னா எங்கே கூப்பிட்டாங்களோ, எதுக்கு கூப்பிட்றீங்க, ஏன் கூப்பிட்றீங்க, நான் எதுக்கு வரணும் இப்படி கேளுங்க. இல்லையானால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிருங்க, அங்கே போகாதீங்க. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. மறைமுக தொடர்பு, ரகசிய தொடர்பு இருந்தால் கூட அது இப்போ கொஞ்சம் காலத்துக்கு கட் பண்ணி வச்சுங்க. நான் உங்களுக்கு வழிகாட்டி தான் சொல்ல முடியும், நல்லது தான் சொல்ல முடியும். கெட்டது நான் சொல்ல மாட்டேன். கெட்டதும் செய்யக்கூடாது, கெட்டதும் நான் சொல்ல மாட்டேன். நல்லது மட்டும்தான் சொல்லுவேன். அதனால தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் பக்குவமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இறை வழிபாடு தியான மார்க்கெட்டில் நிறைய கவனம் செலுத்துங்க. பெரும்பாலும் மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த எண்ணங்கள்லாம் போயிடும். ஜீவசமாதி தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு உங்களுடைய கவசம் மாதிரி, பாதுகாப்பு கவசம் மாதிரி வந்து அந்த அருள் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். இதுதான் உண்மையான விஷயம். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது சிவனுடைய வழிபாடு பெரும்பாலும் சொல்லி பஞ்சஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த பங்கு போயிட்டு வரலாம். இல்லைன்னா தொடர்ந்து 5 நாட்கள் ஒவ்வொரு சிவன் கோயில், இல்லை ஒரே சிவன் கோயில் கூட 5 தடவை போகலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சி வரணும். இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா நடக்கும். தான தர்மங்கள் பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டப்படுற ஏழைகளுங்களுக்கு, சுமை தூக்கும் தொழிலாளிகளுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். உட்காந்த இடத்துலேருந்து எழுந்து கூட முடியாமல் இருப்பாங்க, படுத்த படிக்கையாக இருப்பாங்க பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அதாவது ஆக்டிவாக இல்லாமல் இன்ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். அதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த தான தர்மங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யறது வீண் போகாது. அது இல்லாமல் ஒவ்வொரு தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் மனசார பண்ணி கொடுக்கணும். நீங்கள் நம்ம கொடுக்குறோமே, நம்ம அந்த பரிகாரத்துக்கு தான் கொடுக்குறோமேன்னு நினைக்கவே கூடாது. அப்போ தான் பலிதம் ஆகாது. நீங்கள் வந்து அதை மறந்துடணும். எப்பயுமே ஒரு கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இறை சிந்தனையோடு வரணும். தெய்வ தரப்பு முறையை சொல்லிட்டிங்கன்னா அந்த மறந்துடணும். அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த செயல் வந்து பலிக்காது. இதுதான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். மறந்துட்டிங்கன்னா போதும், சரணாகதி, அதுதான் பூர்ண சரணாகதின்னு சொல்லப்படுது. ஒரு தெய்வத்தை போய் நம்ம வேண்டிட்டு வந்துட்டோம்னா அதை மறந்துடணும். அப்போ தான் அந்த தெய்வத்தோட அருள் கிடச்சி வேலை செய்யும். இதுதான் நடக்கும் உண்மையான விஷயம். அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்றக்கமாக தான் இருக்க போகுது மாதம். கண்டிப்பாக நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு மாற்று மதத்தவர், நல்லா கேட்டுங்க. இப்போது நீங்கள் இந்துவாக இருந்தால் கிறிஸ்தவரும் முஸ்லீமோ, இல்லைனா முஸ்லீம் கிறிஸ்தவம் அந்த மாற்று மதத்தவர்னு சொல்லுவாங்க. அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர் சொல்லுவாங்க. அவங்க மூலயமா உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. அது எதிர்பாராத உதவியாக இருக்கும். நீங்கள் அவங்க பண்ணியிருப்பீங்க, அது இப்போ வந்து உங்களுக்கு திரும்பி வந்து சேரும். அது இரட்டிப்பாக வந்து சேரப்போகுது. நல்ல நேரத்தில் அந்த உதவி கிடைக்க போகுது உங்களுக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் நீங்கள் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மக்களையும் எல்லாம் அரவணைச்சின்னு போகணும். எல்லாரும் ஒரு இனம், எல்லாரும் ஒரு இது தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது. நம்ம ஜாதி, நம்ம ஊருக்காரங்க, நம்ம ஜாதிக்காரங்க இப்படி நினைக்கவே கூடாது. இப்படி நினைக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லது நடக்கும். எல்லாரையும் அரவணைச்சிட்டு போங்க. எங்கே போனாலுமே சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இதில் சூட்சமான பரிகாரம் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க. வீட்டில் நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருந்து சரிசமமாக இருந்து ஒவ்வொரு நல்லா கேட்டுங்க, ஒவ்வொரு சாப்பாட்டில் எல்லோரும் இப்போ வீட்டில் இருப்பீங்களா, நீங்கள் உங்கள் ஒய்ஃபு, மனைவி, பசங்க அவங்கவுங்க கையிலேருந்து ஒரு பிடி உருண்டை மாதிரி உருட்டி அதை வந்து எடுத்து அதை வச்சு எடுத்துன்னு போய் தானம் தரம் பண்ணணும். நான் சொன்னது புரிஞ்சுட்டீங்களா? அதாவது எல்லாருடைய கை பங்கும் இருக்கணும். அதில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருடைய இல்லைனா அப்படி தொட்டு, இப்போ நீங்கள் ஒரு தானம் தரம் பண்ண போகிறீங்க, சாப்பாடு பேக்கெட் பண்ணுறீங்கன்னா அவங்க கையில் எல்லா கையிலும் தொட்டு வாங்கிட்டு போயிட்டு பண்ணுங்கள். எல்லாரும் இணைந்து செய்யக்கூடிய தான தரமாக இருக்கணும். இதுதான் சுஜமான பரிகாரமாக கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாத பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லா நலவும் பெற்று வாய்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.